பழனியில அங்க நம்முடைய பழனி முருகன் இருக்காங்க, அதுல 162 கோடி நினைக்கிறேன். இன்னைக்கு உத்தரம் பங்குனி உத்தரங்க, அங்க 161 கோடி ரூபாயை எடுத்து 11 திட்டத்துக்கு செலவழிப்பதாக முடிவு செஞ்சு சில திட்டத்துக்கு டெண்டர் விட்டாங்க. உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துட்டு தடையாணை வழங்கி விட்டது. ஏங்க திட்டத்தை அறிவிங்க, நாங்கள் வேண்டாங்கள வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அரசு பணத்தை எடுத்து செலவு செய்யலாம்ல? எதுக்கு அறநிலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கோயில் சொந்தமான பணத்தை எடுத்து நீங்க செலவு செய்றீங்க? பக்தர்கள் காணிக்கை கொடுப்பது எதற்கு? அந்த கோயிலுடைய பராமரிப்பு செலவுக்காக பக்தர்கள் காணிக்கையா ஒண்டியில போடுறாங்க. அந்த பணத்தை எடுத்து 11 திட்டத்தை அறிவிச்சு அதுல கமிஷன் பெறாங்க. இப்படி வெக்கட்ட ஆட்சி நாட்டுக்கு தேவையா? கோயில் படத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. முருகன் பார்த்தா சரி, முருகன் ஆண்டவன் இங்கே இருக்கிறார், நான் தெய்வ பக்தி உள்ளவன், அந்த தெய்வமே இந்த ஆட்சி கேட்டா சரி. அப்புறம் கோயில் நகை, கோயில் நகைகள் பல ஆண்டுகளா பல ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்குது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி என்று பல ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் கோயில் நகை யாரும் தொடல. ஏன் திமுக ஆட்சியில் கூட கோயில் நகையில பெரும்பாலும் தொடல. ஆனா இப்ப இருக்கிறது ஸ்டாலின் இருக்கிற அரசாங்கம் அறநிலையத்துக்கு சொந்தமான அந்த கோயில் நகையெல்லாம் உருக்கிட்டாங்க. எந்த அடிப்படையில் உருக்கினீங்க? அங்கங்க ஒரு குழு போட்டு அங்க இருக்கிற பகுதி மக்களை எல்லாம் வரவழைச்சு அந்த கோயிலில் என்ன நகை இருக்குது சுட்டி காட்டி அதை வீடியோ கவரேஜ் பண்ணி அதை செயல்படுத்தி இருந்தா கூட பரவாயில்ல. யாருக்குமே தெரியாம அது எவ்வளவு நகை இருந்தது, எவ்வளவு உருக்குனாங்க, எவ்வளவு ஆட்டை போட்டாங்கன்னே தெரியல. ஸ்டாலின் அவர்களே, ஆண்டவன் தான் உங்களை கேட்பார். ஆண்டவன் சொத்தை அபகரித்தால், ஆண்டவன் சொத்தை அபகரித்தால் அந்த ஆண்டவன் உங்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார். உண்மைதானே?